கோடைக்காலம் முடிந்த பின்பும் கடும் வெப்பம் திருச்சிராப்பள்ளி மாநகரத்தை தாக்கும் காரணத்தினால் நிழல் தரும் மரங்கள் இன்றி மக்கள் நிழலுக்காக தவிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இயற்கையை நாம் சூறையாடத் தொடங்கியதன் விளைவாக இன்று கோடைக்காலம் முடிந்த பின்பும் கடும் வெப்பத்தில் நாம் ஊழலும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நிலத்தடி நீர்மட்டமும் மெல்ல மெல்ல குறைந்து வருகின்றது. இவற்றிற்கு சரியான பரிகாரம் என்பது நிழல் தரும் மரங்களை நடுவது மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதும் ஆகும். இதை கவனத்தில் கொண்டு திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி 14வது வார்டுக்கு உட்பட்ட பாபுரோடு பகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அம்மா பேரவை செயலாளர் முன்னாள் ஆவின் சேர்மனுமான கார்த்திகேயன் மரக்கன்றுகளை நட்டார். மேலும் கட்சி நிர்வாகிகளிடம் தொடர்ந்து பல இடங்களில் மரங்கள் நட்டு அவற்றை பராமரிக்கும்படியும் நாளைய நம் சந்ததிகள் நீருக்காகவும் நிழலுக்காகவும் போராடக்கூடாது எனவும் இயற்கையை மதித்து அதனோடு இணைந்து வாழ மரங்கள் அவசியம் எனவும் வலியுறுத்தினார். மேலும் தூய்மை பணியாளர்கள் நலன் காக்கும் பொருட்டு அதிமுக என்றென்றும் அவர்களோடு களத்தில் நிற்கும் எனவும் அவர்களின் உணர்வுகள் மதிக்கப்படும் எனவும் நம்பிக்கை அளித்தார். சுமார் 10 பெண்களுக்கு சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தூய்மை பணியாளர்கள் அவரை மனதார வாழ்த்தி வரவேற்றனர். ஏன்னா வெயில் அப்படி நம்ம எப்படின்னா முகம் நல்ல பின்னாடி அப்படின்னா நல்ல ஆனால் கொஞ்சம் அப்படி ஆப்போசிட் வரலாம். சரி சரி நிறைய பிடிச்சிருக்காங்க. நானே இன்னும் மழை இல்லாமல் தான் இருக்கிறேன். இன்னும் போகிறதில்ல நாங்கள்.
நேராக அவர் வந்து நம்ம நேரத்துக்கு சொன்னாங்க இருந்தாலும் நம்ம ஆள் தான் நான் கோவப்படுறேன் எனக்கு வந்து நம்ம ஆளுங்க